வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட், ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்வீட். பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஹல்வாக்கு முதல்ல முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இதில் 10-15 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து வச்சுருங்க. அடுத்தது பீட்ரூட்டை வதக்கணும். இதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 3 மீடியம் சைஸ் பீட்ரூட் தோலை சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு கடாயை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பீட்ரூட்டை வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து இதில் 2 கப் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் 2 டீஸ்பூன் கோவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் இனிப்பு இல்லாத கோவா சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும். ஸ்வீட் செய்யும்போது இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு பீட்ரூட்டை நல்லா வதக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அல்வாவை கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாலெல்லாம் நல்லா வத்தி இருக்கு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஃப்ளேம் லோவில் வச்சு அல்வாவை கிண்டணும். பீட்ரூட் ஹல்வா தயாராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஹல்வா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் ஹல்வா செஞ்சு பாருங்கள். ஹல்வா எப்படி இருந்தது? பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது. உடனே செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஹல்வான்னு பார்த்தோன்னா குயிக்காக செய்யக்கூடியது கேரட் ஹல்வா தான். பட் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ஸோ இது அடுத்த வாட்டி நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா பீட்ரூட்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு கொடுங்க. எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.